நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நாம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, சனியினுடைய வக்ரம். ஆமா, இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி காலங்கள் என்ன அப்படின்னா, இந்த பராபர வருஷத்துல 27/7/2026 அதாவது ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 11/12/2026 வரை, கார்த்தி மாசம் 24ஆம் தேதி வரை 136-137 நாட்கள் ஆக இந்த சனி வக்ரகதியாக இருக்கிறார். ரேவதி 2ஆம் பாதத்துல ஆரம்பிச்சு உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்குமே இந்த சனி வக்ரகதியில் இருக்கிறார். பொதுவாகவே சனி பகவான் என்பவர் மந்த கிரகம். ஆமா, இருக்கிற கிரகத்திலே நிதானமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறதுன்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி மீனத்துல இருக்கார். பட் ஏற்கனவே மேஷத்துக்கு 7.5 சனி போயின்னு இருக்கு. பட் மகரம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் கும்பத்துக்கு சனி பகவான் ஆட்சி அமைச்சு நடத்துறார். சரி, வக்ரகதி அப்படின்னாலே ஒரு பாதையில, சுற்றுவட்ட பாதையில ஆன்டி கிளாக் வாய்ஸ், பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர். அப்ப ஏற்கனவே சுழற்சி முறையிலிருந்து மந்தமாகிறதா அப்படின்னா இல்லை, பின்னோக்கி நகருதல். அதான் ரேவதி 2ல இருந்து உத்திரட்டாதி வரைக்கும் வராரு அப்படின்னா மறுபடியும் ரிவேஷ் பண்றார். சரி, இப்படிப்பட்ட இந்த காலத்துல ஏனைய ராசிகள், இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனியால எந்த வகையில ஆதாயம் கிடைக்க போகிறது, எந்த வகையிலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த 2 கான்செப்ட்ல தான் பேச போறோம். ஆல்ரெடி நிறைய சோதனைகளை சாதனையாக்கி உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த நேயர்கள் இந்த வீடியோவில் இந்த சனியினுடைய பாதிப்புகள் இருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். பட் பரிகாரங்களும் இதில் கிடைக்கும். இதை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நன்னெறியோடும் நல் ஒழுக்கத்தினோடு வாழுங்கள். வாழ்க 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 வாழ்க. தாய்மை குணமுள்ள கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4ஆவதாக வரக்கூடிய ராசி தாய்மை குணத்தை குறிக்கக்கூடிய ராசி, இலகிய மனசு. ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பட்டியலில் இந்த கடகராசி வந்துடும். பிறருக்கு அன்பு செலுத்தக்கூடிய வகையில இந்த கடகராசி வந்துடும். இந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பொசசிவ்னஸ்லாம் இருக்காது. ஆமா, அவங்களுக்கு என்ன விஷயம் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதில் ஒரு செயல் திட்டம் வச்சிருப்பாங்க. அன்பை கொடுக்கறதுலையும் அவங்க ஒரு திட்ட வடிவில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்கு ஆல்ரெடி பாக்கியத்தில் சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பட் இந்த பாக்கியத்தில் சனி பகவான் உட்கார்ந்த காலங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே அஷ்டம சனி, நிறைய போராட்டங்கள், அந்த பெரிய அலை அடிச்சு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இப்போ ஒரு விஷயங்கள் இருக்கும். பிரச்சனை எல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்க தள்ளி போட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ரொம்ப நாள் பிரச்சனை, நீண்ட நாள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, வம்பு வழக்குகளுக்குண்டான பிரச்சனைகள், இது தீர்வதற்கு உண்டான கால நேரங்கள் இது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, ஏற்கனவே பெரிய புயல் அடிச்சுது லைஃப்ல. நீங்க அந்த புயல்ல அடிச்சு போயிட்டு ஓரமா கரை சேர்ந்துருக்கிறீங்க. பட் இப்போ நிர்கதியா தான் நிக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியாம நிக்கிறோம். நம்ம கிட்ட எவ்வளவு பொருள், என்ன ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிரச்சனைகள் கடகத்திற்கு இருக்கத்தான் செய்கிறது. ₹1 இருக்கிறவனுக்கு 10 பைசா பிரச்சனை, ₹100 இருக்கிறவனுக்கு 10 ரூபாய் பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கங்கே இருக்கத்தான் செய்கிறது. அதுல இருந்து முடிவுக்கு வரக்கூடிய தேதி நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அந்த ப்ராப்ளத்துல இருந்து வர்றதுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ உத்தேசம் பண்றார். கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவார். அது எந்த பிரச்சனையாக ஒன்னாலும் இருக்கட்டும், உங்க ஜாதகத்துல கண்டிப்பாக அதற்கு பலன்கள் கிட்டும், கைமேல் பலன்கள் கிட்டும் அப்படின்னு சொல்லுது. கடன் பிரச்சனை தீரும், சொத்து பிரச்சனை தீரும், கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். அது பிரச்சனை எல்லாம் பெருசாகி கோர்ட்டு வம்பு வழக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னா அது மீண்டு வருதா அல்லது முடிவுக்கு வருதா அப்படின்றதுதான். ஏதோ ஒன்று நடந்ததுன்னா ரிலீஃப் ஆயிடும் இல்லையா? ஒன்று வரணும், இல்லை முற்று பெறணும், புல் ஸ்டாப் வைக்கணும். அப்போ இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒன்று 100% உங்களுக்கு நடந்துரும். இப்போ அதனால அது மாற்று கருத்து கிடையாது. பட் அதை பார்க்கலாம், நீங்க தைரியமா செய்யலாம்.
அந்த வரக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும்ன்றதுதான் உண்மையான கதை. பிள்ளைகளால் ஏற்பட்டக்கூடிய குறைகள் நீங்கும். ஆமா, பிள்ளைகளால் ஏற்பட்ட குறைகள் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல மனம் மகிழும்படியான வாழ்க்கைகள் நடைபெறும். திருமண வாழ்க்கைகள் நல்லபடியா முடியும். ஏற்றமிகு கல்வி உருவாகும். ஏற்றமிகு கல்விகள் உருவாகும். அப்ப பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறீங்க, அப்ப வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், அல்லது மாநிலம் விட்டு மாநிலம் போய் படிக்கணும். அப்ப இதெல்லாமே உங்களுக்கு இப்ப சாத்தியக்கூறாக வரும் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. தந்தை உடல் நலத்துல ஆரோக்கியத்துல கவலைகள் வரும். கண்டிப்பாக வயது முதிர்ந்த தந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா கர்ம காரியங்களே நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். பெரியப்பா உறவுகள்ல இருந்தக்கூடிய குறை நிறைகள்லாம் சரியாகும். பெரியப்பா பெரியம்மா இந்த குறை நிறைகள்லாம் சரியாகும். ஆமா, ஏதோ ஒரு மூளையில ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கும். இனம் புரியாத வலி, அது என்னன்னே தெரியாது. அது ஒரு மூளையில ரீங்காரமா சோக கீதம் வாசிச்சுட்டே இருந்திருக்கும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உங்களுக்கு இப்ப சனி பகவான் கொடுக்கிறார் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் உத்தியோகஸ்தானம் எப்பயுமே இந்த கடகராசிக்கு ஒரு ஹானஸ்டா போகும். அது வந்து ஒரு 4 இயர்ஸாவே ரொம்ப டிமாண்ட்ல தான் இருக்கு. அதுல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான பாக்கியத்தை தான் இப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி கொடுப்பார். ஒன்று தொடரணும், இல்லை வித்துட்டு வெளியில வரணும். 2 விஷயம் பண்ணணும். ஆமா, நம்ம அதுல சம்பாதிச்சோம் சம்பாதிக்கல, கணக்கு வழக்கு 0, அது எந்த கணக்கா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை விட்டா போதும் சாமி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயின்னு இருக்கு. பட் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனா இந்த சனியினுடைய வக்கரம் உங்களுக்கு அமையும் அப்படின்றத சொல்லலாம். கடகம் பொறுத்தளவுக்கு 7ஆம் இடம் வரக்கூடிய நண்பர்கள், துணைகள், இது எல்லாமே நம்மளை எதிர்பார்த்து தான் வருமே கண்டி. நம்ம அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுன்றது அறிபொருளா தான் இருக்கும். அதனால நண்பர்கள் கிட்ட இருந்தாலும் சரி, மனைவி கிட்ட இருந்தாலும் சரி, விட்டு கொடுங்க. பிஸ்னஸ் மோட்டிவா பேசுங்க. ஒரு சந்தேக கண்ணை வந்து வைங்க. அதுதான் மெயின் ரீசன். ஆமா, நீங்க இருக்கக்கூடிய வெள்ளந்தி மனசுல எல்லாருமே இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கு இங்க கிடையாது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆமா, ஏமாற்றும் குணம் இருக்கும். பட் உங்க சூழ்நிலை இப்போ கொடுத்த பணம் வர்றதுக்கு கூட சூழ்நிலைகள் இல்லைன்றதுதான் உண்மையான கதை. பட் எவ்வளவு பெரிய இடத்துல நீங்க கொடுத்திருந்தாலும் நம்ம நேரம் இப்ப சரியில்லை. அதெல்லாம் ரிட்டர்ன் எப்போ வருமோ அப்பதான் வரும். இந்த வக்கர பயிற்சியில அது ஒரு முடிவுக்கு வரும். இப்ப நீங்க சமாதானம் பண்ணிக்கிறதா முதல்ல நல்ல விஷயங்கள். சமாதானம் ஆயிடணும். நீங்க சமாதானம் ஆயிட்டீங்க ஆல்ரெடி. பட் இருந்தாலும் இன்னும் சமாதானம், கூடுதல் சமாதானம் இந்த காலகட்டத்தில் வேணும்ன்றதுதான் உண்மையான கதை. பொறுமையும் அமைதி, நிதானம் இதெல்லாம் இருந்ததுன்னா ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில. அதனால நம்பிக்கையோடு இருங்க. இந்த கடகராசி அன்பர்கள் திருதியை திதியில சந்திர பகவானை வழிபடும் பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதாவது 3ஆம் பிறையை வழிபடும் பழக்கத்தை வச்சுக்கோங்க. அருகில் உள்ள சந்திர சோடேஸ்வரர், அதாவது சந்திர மௌலீஸ்வரர், இந்த திருக்கோயில் எங்க இருக்கோ உங்க பக்கத்துல அருகாமல் இருக்கான்னு பாருங்க. பட் சந்திர சோமேஸ்வரரை இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்துல போயிட்டு சேவார்த்தி பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வசந்தம் காத்துன்னு இருக்கு. பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி, குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏற்றங்கள், இதெல்லாம் அந்த சந்திர சோமேஸ்வரர் உங்களுக்கு அருள் பாலிப்பார். வாழ்க 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 வாழ்க.